மாதம் சரியாக தவணை தொகை கட்டியும் ஒரு மாதம் தாமதமானதால் வீடு புகுந்து மனைவி கண்முன்னே கணவரை தாக்கிய நிதி நிறுவன ஊழியர்கள். எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா நந்தக்கோட்டை கிராமத்தின் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவர் ஒரு விவசாயி. இவரது மனைவி கவிதா தொண்டில் செயல்பட்டு வரும் அரைஸ் என்ற தனியார் சிறு நிதி நிறுவனத்தில் இருந்து ரூபாய் 50,000 கடனாக பெற்றிருந்தார். கடன் தொகைக்கான தவணை தொகையை இதுவரை சரியான முறையில் எந்தவித தாமதமுமின்றி செலுத்தி வந்த நிலையில் நடப்பு மாத தவணை தொகையை செலுத்துவதில் சில நிதி நெருக்கடிகள் காரணமாக சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரைஸ் நிதி நிறுவனத்திலிருந்து 2 ஊழியர்கள் இரவில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டியுள்ளனர். அங்கு வந்த பழனி, யார் நீங்கள்? ஏன் இரவு நேரத்தில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் எங்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள்? நாளை காலையில் நேரில் வந்து தவணை தொகையை கட்டுகிறேன் என்று அமைதியாக கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நிதி நிறுவன ஊழியர்கள் அவரின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. மாறாக கோபத்தில் அவர்கள் கையில் வைத்திருந்த கம்பால் பழனியின் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் பழனியின் மண்டை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் அதிகமாக வெளியேற தொடங்கியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த பழனியை அருகிலுள்ள திருவாடானை அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து திருவாடானை காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை வாரம் கட்டுறது சார். இதுவரை நான் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். நாங்கள் வாங்கினது 50,000 சார். 50,000 சார். வந்து உட்காந்துருக்கேன் சார். எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். அடிச்சுட்டேன் சார். அடிச்சு ரத்தம் போட்டுட்டு ரத்தம் ஓடுது. நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். போட்டு ஓடிட்டேன் சார். 2 பேரும் சார். பேர் தெரியாது சார். புதுசாக வந்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி வந்த சார் கரெக்டாக வாங்குவார். நான் சொல்லிட்டேன், என் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சுன்னு அக்கௌண்ட்டை எடுத்து காட்டுறேன் சார். நான் வச்சிருக்கிறது ஈசாப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அது மதுரையில் இருக்குது சார். நான் எடுத்து நான் காலையில் போட்டு விட்டுறேன்னு சொன்னேன் சார். அதனால தான் சார் எடுத்து நான் ப்ரூஃபையும் காட்டுறேன் சார். காட்டையே அவர் கேட்காம ஏங்க இப்படி வந்து பொம்பளை எத்தனை மணிக்கு வந்து கேட்க சொன்னார். வேலைக்கு போனார். அப்போ தான் சார் வாராரு. நான் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டேன். லாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு எடுத்து அந்த தாரேன்னு சொன்னார் சார். அதுக்குள்ளே அடிச்சு தலையில் அடிச்சு ரத்தம் எம்பிட்டு இருக்கா சார். இந்த வீட்டில் வந்த நம்பர் தான் சார். அப்பா அவரும் தப்பா பேசல சார். இப்போ வந்து உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து எந்திரிக்க மாட்டேங்கிறா சார்.